பெரியார் மண் எங்கே இருக்குது? கும்மிடிப்பூண்டிக்கு அந்த பக்கம் இருக்கா, இல்லை கன்னியாகுமரி கடலுக்கு அந்த பக்கம் இருக்கா? எங்கே இருக்குது பெரியார் மண்? அது சொல்லுங்கள் அவரை. பிஜேபியை நுழைய விட மாட்டோம், இது பண்டாரம் பரதேசி கட்சி, நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி பிஜேபி, அதுக்கு காலும் இல்லை தலையும் இல்லை, இப்படி தானே டைலாக் பேசிட்டு அலைஞ்சாங்க. அப்புறம் எதுக்கு பிஜேபியை பற்றி கவலைப்படணும்? ஒரு மணி நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே பழங்கானத்துக்கு எப்படி வந்தாங்க, எப்படி வர முடிஞ்சுது? பாஜக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத ரகுபதி, அப்புறம் சேகர் பாபு இவங்கெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அப்போ தர்கா அங்கே எப்படி வந்துச்சு? அது தர்கா யாருடைய தர்கா? அது சிக்கந்தர்னு ஒருத்தனுடைய தர்கா. அவன் யார்? தமிழனே கிடையாது. அந்த ஆளுக்கு சமாதி புதைச்ச இடம் மதுரையான். அங்கே எப்படி தர்கா எப்படி வந்துச்சு? வழிபாட்டு முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறனால, அப்போ தான் மதம் மாற்ற முடியுங்கிறனால பண்ணாங்க. அது திப்பு சுல்தானாக இருந்தாலும் தான், அவன் அப்பனாக இருந்தாலும் சரி தான், இதை தானே செய்தாங்க. திமுகவும் இதானே பண்ணிட்டு இருக்கு. தர்கான்னு சொல்கிறீங்க, எல்லா முஸ்லீம்களும் தர்கா வழிபாட்டில் இருக்காங்களா? ஆளூர் சானாவாசி தர்கா வழிபாட்டில் இருக்காரா? அந்த ஆள் ஈவேராவை ஏற்றுக்கிட்டாரா, அல்லாவை ஏற்றுக்கிட்டாரா? அதை சொல்லுங்கள். ஆடு வெட்டாமல் அங்கே என்ன தயிர் சாதமாக வைப்பாங்க, சாம்பார் சாதமாக தயிர் சாதமாக வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் இவ்வளோ பெரிய நக்கல் கொழுப்பு தானே இதெல்லாம். இவர் எதுக்கு அங்கே போனார்? அங்கே போய் சிக்கந்தர் மலை இது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ஏன் எழுதினார்? திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இந்த ஆள் எதுக்கு என்ன உள்நோக்கத்தில் எழுதினார்? ஓட்டு வாங்கினீங்களா? ஓட்டு பிச்சை இந்துக்காரன்ட்ட எடுத்தாங்களா இல்லையா? எடுத்து தானே வந்தவங்க இன்னைக்கு இந்துக்காரனுக்கு எதிராக இப்படி ஏன் இறங்கணும்? அந்த மலையை இது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு எப்படி சொன்னார்? அவர் வெளிப்படையாக எப்படி அறிவிச்சார்? அதை கேள்வி கேட்டவனுக்கு மேலே கைது வழக்கு. திருப்பரங்குன்ற மலையை காக்க வேண்டிய முக்கியமான ஆள் யார்? இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க அந்த கோயில். அந்த உரிமையை காப்பாற்றணுங்கிற எண்ணம், அந்த இதனுடைய பொறுப்பு இந்து அறநிலைத்துறைக்கு இருக்கா இல்லையா? அதனுடைய அமைச்சராக இருக்க சேகர் பாபுங்கிற இந்த புண்ணாக்கு மாடனுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா? அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? அவர் செய்யணுமா வேண்டாமா? ஓட்டுக்காக மட்டுமே இந்துக்களை பயன்படுத்த முடியும். நாங்கள் ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தா இந்துக்காரன் ஓட்டு போட்டுருவான்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. 2026 சத்தியமாக இது நடக்கவே நடக்கும். எல்லோருக்குமான கட்சி நடத்தக்கூடிய ஆள் விஜய் எங்கே போனார்? புதுசாக வந்தவர் தானே. அறிவு வேண்டாம். ஒரு இந்துக்களுக்கான ஒரு கோவில் பிரச்சனை நடக்குது, இவருக்கு கட்சிக்காரன் அங்கே போய் சிக்கந்தர் மலைன்னு போராட்டம் நடத்துகிறாங்க. கேவலமா இல்லையா இது? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் 144 தடை போடப்பட்டு பிறகு கோர்ட்டினுடைய இதன்படி தடை எடுக்கப்பட்டு பல்வேறு மக்களும் சரி பல்வேறு கட்சி தரப்புலையும் சரி அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஏற்பட்டது மதுரையில். ஸோ இதனுடைய தேவை என்னவா இருந்தது அப்படின்ட்டு ஒரு பக்கம், இது ஒரு அரசியலாக தான் பார்க்கப்படுது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம். அதுவும் முக்கியமாக ஆளும் கட்சியில் இருக்கும் சேகர் பாபு ஒரு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கார். அவரை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹெச் ராஜா அவர்களும் அண்ணாமலையும் வட மாநிலத்தில் இருக்க ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்குறாங்க, இது பெரியாருடைய மண், இது இங்கே நடக்காது அப்படின்ட்டு இருக்காரு. பெரியார் மண் எங்கே இருக்குது? கும்மிடிப்பூண்டிக்கு அந்த பக்கம் இருக்கா, இல்லை கன்னியாகுமரி கடலுக்கு அந்த பக்கம் இருக்கா? எங்கே இருக்குது பெரியார் மண்? அது சொல்லுங்கள் அவரை. ஈரோடு கிழக்கில் இன்றைக்கி ஓட்டுப்பதிவு நடந்துகிட்ருக்கு. வீடு வீடாக போய் பெரியாருடைய கொள்கை இது, அவருடைய சித்தாந்தம் இது, அதை பின்னோட்டிஸாக அடித்து கொடுத்து ஓட்டு கேட்டிருக்க வேண்டியது தானே. எதுக்கு பணம் கொடுத்துட்டு அலையிறாங்க? பணம் கொடுத்தானே அங்கே ஓட்டுக்க எதிரியே இல்லை. கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெறும், உலகத்துக்கே தெரியும். அந்த சூழ்நிலையில் கூட உங்களுக்கு அங்கே ஈவேராவுடைய மண்ணுன்னு போய் சொல்ல வேண்டியது. அவருக்கு இப்போ ஊர் சார், அது அவருக்கு ஊர் ஈவேரா பிறந்த மண்ணு தானே. அங்கே அந்த மண்ணில் அவர் பிறந்த இடம் தானே. அந்த இடத்துல நீங்கள் வியாபாரம் ஆக மாட்டாங்குதே, போனி ஆக மாட்டாங்குதே, அப்புறம் என்ன பெரியார் மண்? அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே கொண்டு வராங்கன்னு. உண்மைதான். வட இந்தியாவில் இந்துக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கூடுதல், தமிழகத்தில் இந்துக்களுக்கு விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ விழிப்புணர்வு வருது. அதனால் இவங்களெல்லாம் இப்போ என்ன பண்ணன்னு சொல்லி தெரியாமல் கிடந்து, அதை எதை தின்னால் பித்தம் தீருங்கிற மாதிரி தெரியாமல் கிடந்து இப்போ புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, கதறாங்க. பிஜேபி தான் தமிழ்நாட்டில் இல்லையே, எதுக்கு கதறணும்? பிஜேபியை நுழைய விட மாட்டோம், இது பண்டாரம் பரதேசி கட்சி, நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி பிஜேபி, அதுக்கு காலும் இல்லை தலையும் இல்லை, இப்படி தானே டைலாக் பேசிட்டு அலைஞ்சாங்க. அப்புறம் எதுக்கு பிஜேபியை பற்றி கவலைப்படணும்? அங்கே 4 பேர் பண்டாரங்கள் பண்ணிட்டு போகிறாங்கன்னு போக வேண்டியதானே. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ரகுபதி அவர்களும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு லாபத்துக்காக தான் சில தீய சக்திகள் இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு விஷயம் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பக்தர்களுடைய கூட்டமெல்லாம் இல்லை, இது பாஜக இந்து முன்னணி அதனுடைய கூட்டம் தான், மக்களோ பக்தர்களோ. இப்போ பாஜக இந்து முன்னணியில் இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ
அதாவது கோர்ட்டு என்ன சொல்லி, அதாவது என்ன நடந்துச்சு, 144 உத்தரவு போட்டாங்க. போட்டு எங்கே மதுரைக்கு மட்டும் 144 போட்டுட்டு தமிழகம் முழுக்க கைது பண்ணாங்க. வீட்டு சிறைன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் அங்கே இங்கே வச்சாங்க. எல்லாம் வச்ச பிறகும் யாருமே மதுரைக்குள்ளே நுழைவிடாத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. மதுரைக்கும் நுழைவிடலை, திருப்பரங்குன்றத்துக்கும் நுழைய முடியல. அதுக்கு தாண்டி, அதையும் தாண்டி திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளே போய் மக்கள் எப்படி போய் கோஷம் போட்டாங்க? வெற்றிவேல் வீரவேல்னு போட்டாங்களா இல்லையா? பெண்கள் அதில் இருந்தாங்களா இல்லையா? பக்தர்கள் தானே, தானாக கோயிலுக்கு வந்தவங்க தானே. அவங்க எப்படி இந்து முன்னணிக்காரங்களா? அவங்க மதுரையில் வந்து கோர்ட்டு வந்து உத்தரவு போட்டு எவ்வளோ நேரத்தில், அதாவது ஜெயச்சந்திரன் அப்புறம் வந்து பூர்ணிமா, இந்த 2 நீதியரசர்கள் அடங்கிய பெஞ்சு தான் வந்து இந்த வழக்கை விசாரிச்சது. அவங்க விசாரித்து சொன்னாங்க, நீங்கள் வந்து மதுரை பழங்கானத்தத்தில் வந்து நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்திங்கன்னு சொன்னாங்க. சொல்லி 1 மணி நேரத்துக்குள்ளே, அதுவும் அதிகபட்சமாக 1 மணி நேரம். இப்போ கட்சி ராஜாலாம் அவரெல்லாம் வந்து வீட்டு காவலில் இருக்கிறது எல்லாத்தையும் தலைவர் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டு. ஆனால் இவங்க அதை இழுத்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகி தான் விடுதலை பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்தது இருக்கட்டும், விஐபிக்களை விட்டுருங்க. மக்கள் எப்படி வந்தாங்க? அங்கே 1 மணி நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே பழங்கானத்துக்கு எப்படி வந்தாங்க? எப்படி வர முடிஞ்சுது? அப்போ மக்கள் தானே அது. அப்போ வந்து பாஜக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத ரகுபதி அப்புறம் வந்து சேகர் பாபு இவங்கெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அப்போ பாஜக இப்போ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. வரக்கூடிய அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவை கொள்ளி வச்சு விடுவாங்கங்கிறது நம்புகிறாங்க. அப்போ அப்படி தானே அவங்க வாயில் ஒப்புதல் வாக்கும்போது மாதிரி தானே இது இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சுது? அங்கேருந்தே போகும்போது வந்து நோய் முதல் நாடி அப்போ தானே கரெக்டாக இருக்கும். இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சுது? வந்து அதுக்கு மலையில் வந்து திருப்பரங்குன்றம் வந்து இந்துக்களுக்கு புனிதமானத கோயில் தானே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுல்ல. அதாவது அறுபடை வீடுகளில் முதன்மையான வீடே திருப்பரங்குன்றம் தான். அப்போ திருப்பரங்குன்றம் மலை, திருப்பரங்குன்றம் எல்லாமே வந்து அந்த முருகனுக்கு சொந்தமானது தானே, முருகனுக்கு சொந்தமானது. அந்த மலைக்கு மேலே சிவன் இருக்கார், அதெல்லாம் இருக்கட்டும். தர்கா அங்கே எப்படி வந்துச்சு? அது தர்கா யாருடைய தர்கா? அது சிக்கந்தர்னு ஒருத்தனுடைய தர்கா. அவன் யார்? தமிழனே கிடையாது. அந்த ஆளுக்கு சமாதி வந்து புதைச்ச இடம் மதுரையா, அங்கே எப்படி தர்கா எப்படி வந்துச்சு? அவன் ஆக்கிரமிப்பாளர். மதுரை கோயிலை அடைச்சான், எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிச்சான். எல்லா இந்து கோயிலை மாத்திரம் பார்த்து தானே எல்லா முஸ்லீம் படையெடுப்பாளர்களும் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அந்த வழிபாட்டு முறையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறனால, அப்போ தான் மதம் மாற்ற முடியுங்கிறனால பண்ணாங்க. அது திப்பு சுல்தானாக இருந்தாலும் தான், அவன் அப்பனாக இருந்தாலும் சரி தான், இதை தானே செய்தாங்க. திமுகவும் இதானே பண்ணிட்டு இருக்கு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் அன்னைக்கு வந்து மலை, இவ்வளோ பெரிய மலை இருக்குது, அந்த இது இந்துக்களுடைய இடம்னு தெரியும். அதுக்கு மேலே இன்னொன்று அந்த தற்காணி இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்குள்ள கட்டடக்கலை வடிவம் என்ன சொல்லுது? அதுலேயும் கோயில் தான் இருந்திருக்கு. அந்த கோயில் கட்டடம், அந்த தூணெல்லாம் போய் பாருங்கள், அது வந்து கோயிலாக தான் இருந்திருக்கு. அதில் என்ன சன்னதி இருந்துன்னு தெரியல. அதெல்லாம் இடித்து அதில் எடுத்ததெல்லாம் வெளியே போட்டுட்டு தான் அதுக்குள்ளே தர்காங்கிற பேரில் இவனோட உருவாக்கிக்கிட்டான். நீங்கள் கன்னியாகுமரி வாங்க, இடலாக்குடின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே அதில் வந்து திடீர்னு ஆனால் எங்கள் மாவட்டம் தானே, உங்கள் மாவட்டமாக தான் வாங்க, அங்கே இடலாக்குடியில் திடீர்னு எங்கள் ஊருக்கு சுசீந்திரம் வழியாக தான் போனோம். அப்போ இடலாக்குடியை தாண்டி நாங்கள் வரோம். பஸ்ஸில் இருக்கும்போது திடீர்னு ரைட் சைடு பார்த்துட்டே வரேன், 1100 ஆண்டுகள் பழமையான மசூதின்னு எழுதி வச்சு. எப்படி 1100 வருஷம் ஆகிருக்கும்? இடலாக்குடியில் திடீர்னு ஒரு போர்டு முளைக்குது அப்படின்னா, இந்த இடலாக்குடியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் 1100 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க. எப்போ முஸ்லீம் படையெடுப்பு எப்போ நடந்துச்சு, முஸ்லீம்கள் எப்படி அங்கே இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அதில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எப்படி வந்தாங்க, இடலாக்குடியில் எப்படி வந்தாங்க? அப்போ இவங்க புதுசாக ஒரு வரலாறு எழுதுகிறாங்கல்ல. அங்கே இருக்கக்கூடிய மசூதி என்ன என்னன்னு தெரியாது. ஒரு 100 வருஷம் இருக்கலாம், 150 வருஷம் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் இல்லை, வெள்ளைக்காரன் காலத்திலே அதுக்கு முன்னாடியே கூட கெட்டினானி வச்சுடுங்க. ஆனால் 1100 வருஷத்துக்கு முன்னாடி இடலாக்குடியில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளோ பேர் முஸ்லீமை மாற்றிருக்க மாட்டாங்களா? அவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கணும்ல. அப்போ இவங்க ஒரு வரலாறை புதுசாக எழுதிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து பாட புத்தகத்திலையும் வச்சிடும், நம்ம நம்பிடணும். அதாவது கஜினி முகமது வந்து கோரி முகமது இவங்கெல்லாம் படையெடுத்து வந்தவங்க, அவங்களெல்லாம் வீரன்னு சொல்லுவாங்க, நம்ம நம்பிடணும். முயற்சிக்கு வந்து உதாரணமாக சோபநாதபுரம் ஆலயத்துக்கு மேலே படையெடுத்து வந்தவன் எதுக்கு வந்தான்? 17 முறை 18 முறை படையெடுத்தான், 17 முறை படையெடுத்தான். விடாமுயற்சிக்கு உதாரணமாக அதை வச்சுருக்காங்க. அந்த இதை 16 முறை அவன் தோத்தது இவங்க கிட்டங்கிறது அதனை வீரம், அதை வந்து மறைச்சிட்டாங்களே. இதே கதை தான். இதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பாருங்கள், சுதந்திர போராட்ட வீரன் திப்பு சுல்தான் அப்படி தான் பாடப்புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க. வெள்ளைக்காரனை எடுத்து போராட்டவன் அப்படின்னு. அவன் ஒரு மதவெறி பிடிச்ச ஆள். அவன் ஒட்டு மொத்தமாக இந்துக்கள் பிராமணன் எல்லாத்தையும் தலையை வெட்டினவன். பிராமணனை ஒரு பக்கம் பிடிச்சி மைசூர் பக்கத்தில் வந்து பிராமணனெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அவங்க மனைவிகளெல்லாம் கொண்டு போய் கட்டி வச்சுட்டு அவங்க முன்னாடி அந்த மனைவிகளெல்லாம் கற்பழித்தவன், கொலை பண்ணவன். இன்னும் போனால் கேரளாவில் வந்து பிராமணெல்லாம் நிப்பாட்டி வச்சு அவங்க கண் முன்னாலே மனைவிகளெல்லாம் எதிரில் நிப்பாட்டி வச்சு அந்த மனைவிகளுக்கு கழுத்தில் வந்து குழந்தைய தூக்கில் போட்டு தொங்க வச்சவன். அதுக்குன்னு தனி கயர் ரெடி பண்ணவன்.
இப்படியெல்லாம் பண்ணவன் பிராமணன்லாம் வந்து மதம் மாற்றும் போது அவங்களுடைய வாயில் வந்து இந்த பசுமாட்டு இறைச்சியை திணிச்சவன். இதெல்லாம் பண்ணினவன் வந்து யோக்கியன் நல்லவன்னு சொல்லி கட்டமைச்சு வைக்கிறாங்க. இதே மாதிரி தான் சிக்கந்தர். மதுரை மாவட்டத்தில் மதுரை ஏரியாவில் உள்ள ஏராளமான கோயில்களெல்லாம் வந்து அடைச்சதுக்கு காரணமே அதான். மீனாட்சி அம்மன் கோயிலே அடைச்சது அவன் தான். அவன் வந்து தமிழனே இல்லை, ஆனால் அவனுக்கு அங்கே இது வேணும்னு சொல்கிறீங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னது, தர்கான்னு சொல்கிறீங்க. எல்லா முஸ்லீம்களும் தர்கா வழிபாட்டில் இருக்காங்களா? ஆளூர் சானாவாசி தர்கா வழிபாட்டில் இருக்காரா? அந்த ஆள் ஈவேராவை ஏற்றுக்கிட்டாரா அல்லாவை ஏற்றுக்கிட்டாரா? அதை சொல்லுங்கள். ப்ரொஃபைல் பிக்சரில் ஈவேரா, கடவுள் இல்லைன்னு சொன்ன ஆள், அதை அந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் எனக்கு தொழுகை பண்ணுறது அது என்ன பழக்கம்? இது ஒன்று கடவுள் இல்லைன்னு சொல்லி இல்லை உண்டுன்னு சொல்லு. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு இது என்னது? அதுலேயும் பாருங்கள், முஸ்லீம் இதில் தர்கா வழிபாட்டில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இல்லை. சிற்கு ஒழிப்பு மாநாடு நடத்தின கும்பல் நீங்கள். அப்புறம் எங்கே திருப்பரங்குன்றம் மலையில் மேலே இருக்க இடத்துல அது வந்து அங்கே வந்து ஆடு வெட்டாமல் அங்கே என்ன தயிர் சாதமாக வைப்பாங்க, சாம்பார் சாதமாக தயிர் சாதமாக வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் எவ்வளோ பெரிய நக்கல் கொழுப்பு தானே இதெல்லாம். இதுதான் இந்த சித்தாந்தம். இவங்களுக்கு வந்து அந்த மலை வந்து நல்லா தெரியும், இது முருகனுடைய சொத்துன்னு தெரியும், முருகனுடைய இடம்னு தெரியும், அங்கே வந்து இருக்கக்கூடியவன் தமிழனே இல்லைன்னு தெரியும், ஒரு ஆக்கிரமிப்பாளர்னு தெரியும், ஒரு படையெடுத்து வந்தவன்னு தெரியும், ஒரு அந்நியன் தெரியும். அப்போ அவனுக்கு அங்கே அந்த அடையாளம் இருக்கதே தப்பு. அதை எடுத்துருக்கணும், அதை அவங்களே எடுத்து கொடுத்துருக்கணும். எங்கள் முன்னொரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன் பண்ணிட்டான். அவன் ஏதோ ஒரு காரணத்தினால முஸ்லீம் மதத்தில் சார்ந்தவனாக இருக்கான். ஆனால் அதுக்காக வேண்டி நாங்கள் பிராயச்சித்தம் செய்கிறோன்னு சொல்லி அதானே மதம் என பிரிந்தது போதும்னு சொல்லக்கூடிய டயலாக்லாம் அதுதானே பொருத்தமாக இருக்கும். இவங்க வந்து சும்மா இருக்க இந்துக்காரனை தூண்டி விட்டது யாரு? போது அங்கே போனது எது? ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டுட்டு மேலே கிளம்புனது யாரு? இவங்க தானே. ஆனால் இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதான் இந்த பிரச்சனை வருது, ஆனால் பல வருஷம் முன்னாடியே நாங்கள் போகிறோம் பல முஸ்லீம் சொல்கிறாங்க. பலரும் போனாங்க, ஆனால் யாரும் அங்கே போய் மாட்டிறைச்சி வச்சு பிரியாணி வச்சு திங்கலை. இல்லை நாங்கள் மொட்டை அடிச்சு கடா வெட்டி இருக்கோம் அப்படின்றாங்களே சில முஸ்லீம்ஸ்லாம். எங்கே வெட்டினாங்க? இதுக்கு முன்னாடி அங்கே நடந்திருக்கு, மொட்டை அடிச்சு கடா வெட்டி இருக்கோம் நாங்கள் அப்படின்னு ஒரு இஸ்லாம். மொட்டை அடிச்சுன்னு சொல்லட்டும், அது ஏற்றுக்கலாம். கடா வெட்டினத மாதிரி எல்லாம் யாரும் சொல்லலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஆவாஸ் கனிக்கு அங்கே என்ன வேலை? ராமநாதபுரம் தொகுதி எம்பி, திமுக சின்னத்துலேருந்து வெற்றி பெற்ற ஆள். இந்த ஆளுக்கு அங்கே என்ன வேலை? இவர் எதுக்கு அங்கே போனார்? அங்கே போய் மாட்டு பிரியாணியை கொண்டு போய் மேலே வச்சு தின்னாரா இல்லையா? தின்னுட்டு அதை எடுத்து ட்விட்டரில் அவர் வந்து ஃபோட்டோ எல்லாம் போட்டாரா இல்லையா? அவர் தான் பண்ணல அப்படின்றாரு. அவர் தான் ட்விட்டரில் போட்டார். ட்விட்டரில் அவர் தான் போட்டார். நான் படிச்சிருக்கேன். நாங்கள் எல்லாம் அங்கே மேலே போய் வந்து மாட்டு பிரியாணி கேட்டோம், அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அனுமதியெல்லாம் உண்டுமானு கேட்டோம். காவல்துறையினர் ஆமான்னு சொன்னாங்க, அதெல்லாம் சாப்பிடலாம், உணவெல்லாம் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. நாங்கள் மாட்டு பிரியாணி பீஃப் பிரியாணி கொண்டு போய் சாப்பிட்டோம்னு சொல்லி எழுதியிருக்காரா இல்லையா? கூட இவருக்கு பக்கத்தில் நின்னவனுக்கு ஃபோட்டோவும் எடுத்து சாப்பிடும் மாதிரி உள்ள ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருந்தாரா இல்லையா? அப்போ இப்போ எதுக்கு மறுக்கிறார் அவர்? அவ்வளோ பர்சனலாக வெளியே போட்டார் அப்படின்னா இன்னைக்கு இவர் எதுக்கு அங்கே போனார்? அங்கே போய் சிக்கந்தர் மலை இது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ஏன் எழுதினாரு? திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இந்த ஆளு எதுக்கு என்ன உள்நோக்கத்தில் எழுதினாரு? இன்னும் ஒரு கேள்வி வைக்கப்படுதுன்னா, முருகன் வந்து தமிழ் கடவுள், ஸ்ரீகந்தர் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. ஸ்ரீகந்தர் வந்து எப்படி ஒரு தமிழ் சொல் ஆகும்? அதுல ஒரு மாறுபாடு இருக்கு அப்படின்னா ஸ்ரீகந்தரை சொல்றோம், இல்லைன்னா இது சண்முகர்னு சொல்லுவோம். சண்முகர் மட்டும் சுத்தமான தமிழா? முருகர் தமிழ் கடவுள் தானே, அதையாவது ஒத்துக்கிட்டாங்கல்ல. அதை சொன்னது ஒரு முஸ்லீம் லாயர் தானே. முருகர் வந்து தமிழ் கடவுள், ஸ்ரீகந்தர்னு சொல்லி சரி ஸ்ரீகந்தர் வேண்டாங்க, முருகர்னு நம்ம ஏற்றுக்குவோம். இது முருகர் தமிழ் கடவுள் தானே, அவரை கும்பிடுறதுக்கு நீங்கள் வர வேண்டியது தானே. நீங்கள் எதுக்கு அல்லாவை கும்பிட்டுட்டு தெரியுறீங்க? தமிழன் தானே நீங்கள். ஒன்று தமிழன்னு சொல்லி இல்லை முஸ்லீம்னு சொல்லி. தமிழன்னு சொல்கிறதா இருந்தால் கந்தனை முருகனை ஏற்றுக்கிடுங்க, கந்தனை விட்டுருங்க, முருகனை நீங்கள் ஏற்றுக்குங்க. திருப்பரங்குன்றத்தில் முருகன் தான் இருக்காரு. முருகனை தானே நீங்கள் போய் தமிழ் கடவுள். அவங்க தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டீங்க, தமிழ் கடவுளை நீங்கள் கும்பிட மாட்டீங்க, தமிழ் பழக்க வழக்கத்தை விட்டுருவீங்க, இந்த கலாச்சாரத்தை விட்டுருவீங்க, பண்பாடு எதையுமே பின்பற்ற மாட்டீங்க. ஆனால் தமிழனி மட்டும் சொல்லுவீங்க. அரபு நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுவீங்க, ஆடை வேட்டி கட்ட மாட்டீங்க, லுங்கி தான் கட்டுவீங்க, தொப்பி தான் வைப்பீங்க. எல்லாமே முஸ்லீம் கலாச்சாரங்கிற பேரில் அந்நிய நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுவீங்க. உணவுல இருந்து பிரியாணி சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அது மாற்று. இந்த ஒரு வெளிநாட்டு இது தானே, அதை எதுக்கு நீங்கள் பின்பற்றுறீங்க? முருகனுடைய வழியில் வாங்க, முருகனை கும்பிடுவோம் சார், வர சொல்லுங்க அந்த ஆளை. அவ்வளவா ஏமாத்து வேலைங்க. இப்போ என்ன விஷயம்னா தெளிவாக நான் சொல்கிறேன், அந்த இடத்துல முருகனுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது, நல்லா தெரியும். ஆக்கிரமிப்பாளன் தான் மேலே போய் இருக்கான்னு நல்லா தெரியும். அதை கட்டி விட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில கட்டிட்டான். இப்போ அவங்களே அதை விட்டு கொடுத்து அதை அள்ளிட்டு வெளியே போனாங்கன்னா மரியாதையாக இருக்கும், மரியாதையாக இருக்கும். அதுதான் இவ்வளோ வருஷம் அங்கே போனவங்க இருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போகணும். சரி, இவ்வளோ வருஷமாக நீங்கள் என் வீட்டை ஆக்கிரமிச்சு வச்சுட்டாங்க, உங்கள் பாட்டா காலத்தில் ஆக்கிரமிச்சு விட்டாரு என் வீட்டை, நான் இப்போ கிளைம் பண்ணால் தப்புன்னு சொல்கிறீங்களா? அதை முதல்ல கிளைம் பண்ணிருக்கலாம். எப்படி எங்க தாத்தா காலத்துல தான் நீங்க அவரை பிடிச்சி வெட்டி விட்டீங்களே, வெட்டி கொண்டுட்டீங்க, இடத்தையும் எடுத்து வச்சுட்டீங்க, அவன் முடியாத போச்சுது. இப்போ நான் வந்து அதுக்கு விழிப்புணர்வு தெரிஞ்சு இப்போ நான் வந்து ஒரு பேரன் வந்து என் தாத்தாவுடைய இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு கிளைம் பண்ணா எப்படி நீங்க தப்புன்னு சொல்றீங்க? இல்ல, பேரனுக்கு இவ்வளவு வருஷம் இருந்தது, அப்ப எல்லாம் எவ்வளவு வருஷம் இருந்தாங்க? 2024 வந்து ஒரு பெரிய பிரச்சனை, 25 பிரச்சனை ஆக்கிருக்கு. 25 இப்போ பிரச்சனை யாரு கிளப்புனது? ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டு போனது அந்த இவர் மணப்பாறை எம்எல்ஏ
திமுக எம்எல்ஏ அப்துல் சமது அங்கே போனது, அதுக்கு பிறகு வந்து நவாஸ்கனி அங்கே போனது, இதுதானே காரணம். பிரச்சனையை பெருசாக்குனது இவங்க தானே, திமுக காரன் தானே பண்ணான். இவங்க எல்லாம் திமுக காரங்க தானே, திமுகவில் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவங்க தானே. இந்த பக்கம் நான் திமுகவில் நின்று ஓட்டு, இவங்கெல்லாம் திமுகவில் உள்ள இந்த வெற்றி பெற்ற இந்த நவாஸ்கனி இல்லைனா அந்த அப்துல் சமது இவங்கெல்லாம் இந்துக்காரன் ஓட்டு போடாமல் வெற்றி பெற்றவங்களா? ஓட்டு வாங்கினீங்களா? ஓட்டு பிச்சை இந்துக்காரன்ட்ட எடுத்தாங்களா இல்லையா? எடுத்து தானே வந்தாங்க. வந்தவங்க இன்னைக்கு இந்துக்காரனுக்கு எதிராக இப்படி ஏன் இறங்கணும்? அந்த மலையை வந்து இது வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு எப்படி சொன்னார் அவர்? வெளிப்படையாக எப்படி அறிவிச்சார்? அதை கேள்வி கேட்டவனுக்கு மேலே கைது வழக்கு. எவ்வளவு கேவலமான வேலை இது. அதை வந்து விட்டு கொடுத்து போகிறது அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா இங்கேயும் ஒரு கரசேவை நடக்கும். ஆனால் நீதிமன்றத்தில் ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்ற, அதாவது போராட்டம் பண்ண ஏன் விடலைன்னு கேட்கும்போது திமுக தரப்பில் அவங்க சொல்கிறாங்க, அயோத்தியா மாதிரி இங்கே நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரிகாஷனுக்காக தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்றாங்க. கோவையில் 98 அதாவது அங்கே நடந்த தொடர் குண்டுவெடிப்பில் 58 பேர் சாகிறதுக்கும் 240 பேர் ஊனமுற்றவனா போகிறதுக்கும் காரணமாக இருந்தது அல் உம்மாங்கிற அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவன் பாஷா. அந்த பாஷா சாவுக்கு எப்படி இவங்க வந்து ஊர்வலம் கொடுத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க? சமீபத்தில் தானே நடந்துச்சு. ஒரு பயங்கரவாதியினுடைய சாவுக்கு 2000 போலீஸு காவல் பாதுகாப்பு ஊர்வலத்துக்கு எது கொடுத்தாங்க? அதுக்கு எதுக்கு அனுமதி கொடுத்தாங்க? எப்படி அனுமதி அது கொடுத்தாங்க? இங்கே நடக்க இருந்தது பக்தர்கள் இந்து முன்னணி சார்பில் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்டம் நடத்துக்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கா இல்லையா? சட்டத்தில் இடம் இருக்குல்ல. அப்போ அதை அனுமதி, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு வந்து மதுரையில் 140 போட்டுட்டு தமிழகம் முழுக்க 140 அமல்படுத்திட்டீங்களா? அமல்படுத்தி யாரும் வெளியே வரக்கூடாது, தடுத்தரணும்னு சொல்லிட்டு நல்ல கங்கணம் கட்டி வேலை செய்தாங்க. திருப்பரங்குன்றம் மலையை காக்க வேண்டிய முக்கியமான ஆள் யார்? இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க அந்த கோயில். அந்த உரிமையை காப்பாற்றணுங்கிற எண்ணம், அந்த இதனுடைய பொறுப்பு இந்து அறநிலைத்துறைக்கு இருக்கா இல்லையா? அதனுடைய அமைச்சராக இருக்க சேகர் பாபுங்கிற இந்த புண்ணாக்கு மாடனுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா? அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? அவர் செய்யணுமா வேண்டாமா? இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்க கேவலமா இல்லையா இது? ஆனால் சிவன் சொத்து குல நாசம். அடுத்த ஆட்சி வரும்போது முதல்ல வாங்கி கட்டக்கூடிய ஆளுந்தாளாக தான் இருப்பார். இது இப்போ பண்ணது ஆட்சிக்கு வந்த உடனே செய்ததே கோவிலோட நகைகளெல்லாம் உருக்கிற வேலை தான். சாமி அதை நிறைய கோயில்களை இடிச்சே தான் இவங்க செய்த திருப்பணியை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தில் இந்த விஷயத்துக்கு வந்து இவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஏதோ 5-6 பேர் வருவாங்கன்னு நினச்சாங்க. கோர்ட்டும் தாமதமாகி தான் அதுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஒன்றும் காலையில எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, தீர்ப்பு சொல்லலை, முடியாது, அது நடைமுறை சிக்கல். அவங்களுடைய நேரத்தை கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க கொடுத்ததுலேருந்து 1 மணி நேரத்தில் பழங்கானத்தில் மதுரையில் வந்து 15-20 பேர் கூட முடியும் அப்படின்னா மக்கள் மனசில் அப்போ எப்படி இருக்குது? பொதுமக்கள் வந்ததெல்லாம் ஒன்றும் பாஜகக்காரன் கிடையாது, அதை நம்ம ஒத்துக்கணும். எல்லாம் கட்சி தொண்டர்கள் கிடையாது, இந்துக்காரன், அவ்வளோதான். அப்போ இந்துக்காரன் விழிச்சிட்டான், இந்துக்காரன் முழிச்சிட்டான், இந்துக்காரன் வந்து இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வந்து போச்சு, இனிமேல் தூக்கத்துலேருந்து எழும்பிட்டான் அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக திமுகவை கொல்லி வச்சு விடுவாங்கிற பயம் வந்துட்டு, அதனால ரகுபதி ஒரு பக்கம் இவர். நான் ஒன்று கேட்குறேன், இது இந்து கோயிலுடைய பிரச்சனை தானே, ஒரு கோவில் பிரச்சனை. அதை இந்துக்களும் மக்கள் தானே, 185% பேர் இந்துக்காரன் தான் தமிழ்நாட்டில் இருக்கான். அப்போ இந்துக்களும் வந்து மக்கள் தானே, அப்படி மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரச்சனை தானே, மக்களுடைய கோரிக்கை தானே. அந்த மக்கள் கோரிக்கைக்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ ஏன் குரல் கொடுக்கல? ராஜன் செல்லப்பா எங்க போனார்? அவர் ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல? கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அவர் கண்டிப்பாக இதுக்கு குரல் கொடுத்துருக்கணும். தொகுதியினுடைய பிரச்சனை அது, கொடுத்துருக்கணும். மதுரை தொகுதிக்கு உள்ளால தான் இது வருது. சு வெங்கடேசன் எம்பி, அந்த ஆள் எங்கே போனார்? சீனாவில் போய் படுத்துட்டு கிடக்காரா? ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல? இவங்கெல்லாம் இந்துக்களுடைய ஓட்டை வாங்கி வராத ஆள்களா? மொத்தமாக எல்லாம் முஸ்லீம் ஓட்டில் தான் வெற்றி பெற்றாங்களாமா? இந்துக்களும் ஓட்டு போட்டு தானே வந்தாங்க. அப்போ இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? கருத்து சொல்லணுமா வேண்டாமா? அண்ணா திமுக எம்எல்ஏ தான் ராஜன் செல்லப்பா. அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார்? குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? அது கூட ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான் அவர்களுடைய முப்பாட்டன் முருகன் அப்படின்னு ஆமா, முப்பாட்டன் முருகன் சொல்ல சீமான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு நடக்காது. ஆனா சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னோட சேனல்ல வந்து பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு அந்த இடம் ஏன் வந்து அவங்களும் இது பண்ணக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து ஏற்கக்கூடாதுன்றதுல தான் அவரும் பேசுறாரு. அப்ப இந்துக்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல வராங்க. நாம் தமிழர் கட்சி வந்து நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து அதாவது இந்துக்களுடைய முருகன் கோயில் எப்படி, முருகன் கோயில் தமிழ் கடவுளுங்கிறது ஒரு பக்கம், முப்பாட்டன் முருகன் சொல்லிட்டு இவர் தான் தூக்கிட்டு அலைஞ்சாரு, அவருக்கு உருவத்தையே வேற மாதிரி மாற்றி வரைஞ்சி போஸ்டர் அடித்தார், இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு கடைசியில் அந்த முருகனுக்கே இன்னைக்கு பிரச்சனை வருது. ஆனால் வந்து எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு ஒருத்தர் உட்கார்றான்னா இவர் இந்து விரோதியா இல்லையா? ஏன் சீமான் அவர்கள் வந்து தமிழுக்கு இவ்வளோ இது பண்ணுறாரு, தமிழ் கடவுள்ன்றாரு, ஏன் இதை பற்றி பேசலன்னு நினைக்கிறீங்க? தமிழ் தான் சொல்லிட்டு அலையிறாங்க. எவ்வளோ எல்லாம் பெரும்பாலும் இந்த அரசியல் பண்ணுற ஆளூர் சானாவாச உதாரணத்துக்கு சொல்லலாம், ஜவாஹர்லாம் எடுத்துங்க, எல்லாரும் தமிழ் தான் சொல்லுவாங்க. பேர் கூட தமிழில் கிடையாது. இந்த கும்பல் ஒருத்தருக்கும் பேர் கூட தமிழ் கிடையாது.
ஆனால் வந்து தமிழ் சொல்லுவாங்க. அதே லிஸ்ட்டில் தான் சீமானும் இருக்காரு. இல்ல மத்தவங்கள சீமான் கூட கம்பேர் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் எப்பவுமே என்னுடைய முற்பாட்டன் முருகன் அதுக்கு அப்ப அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? முதல் ஆளா வந்து நின்றுக்கணுமா வேண்டாமா? திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கணுமா வேண்டாமா? ஒருவேளை ஈரோடு அதுக்கு வந்து விஜயலட்சுமி சொன்னாதான் போவாரோ? இல்ல கேட்குறேன், போயிருக்கணுமா வேண்டாமா? ஈரோட்டுக்கு போறாரு, போகாம இருக்காது வேற கதை. இதுக்கு ஒரு குரல் கொடுக்கல, அவருக்கு என்ன பிரச்சனை? ஈரோட்ல இருந்தே கொடுக்கலாமே. தப்பு. இது வந்து முருகனுக்குடைய மலை, அது அங்கே போய் இவங்க தேவையில்லை. இன்னொன்று, இந்த வழிபாட்டில் வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களா? இதில் இப்போ குரல் கொடுத்த ஆளூர் ஷானவாஸ், அப்புறம் வந்து நவாஸ்கனி, அப்புறம் ஜவஹரில்லா, அப்புறம் அப்துல் சமது, இவங்க எல்லாருமே வந்து இந்த தர்கா வழிபாடை ஒத்துக்கிட்டாங்களா? அங்கே போய் இவங்கள போய் பிரியாணி சமைச்சு சாப்பிட சொல்லுங்களா? நம்மளை அவங்க பாணியிலே கேட்குறேன்னு ஆடை தூக்கிட்டு போய் அங்கே போய் இறைச்சிக்கறி வச்சு சாப்பிட சொல்லுங்கள். இன்னொரு இதுவும் கேட்குறேன், ஒரு மலை புனிதமானதுன்னு தெரியுது, இந்துக்களுடையன்னு தெரியுது, பசுவை கோமாதாவாக கும்பிடக்கூடிய வழிபாட்டில் பண்ணக்கூடியவங்க தான் இந்துக்காரன்னு தெரியுது. அங்கே போய் நீங்கள் வந்து மாட்டு இறைச்சியை வச்சு மாட்டு பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னா இது திமுறா கொழுப்பா? என்னது இது? திமுரு தானே இது? செய்யலாமா? இன்னும் எதாவது அவங்க பாணியிலே ஒரு கேள்வி கேட்குறேன். நாகூரில் தர்கா ஒன்று இருக்குல்ல, இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மசூதியில் நான் போய் கொஞ்சம் பன்னி இறைச்சி கொண்டு வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா ஒத்துக்குவாங்களா? அதை ஏற்றுக்குவாங்களா இவங்க? இல்லை அங்கே மலைக்கு மேலே இவங்க தர்காணி வச்சுருக்காங்களா, அதுலேயே போய் நான் சாப்பிட்டா ஒத்துக்குவாங்களா? ஏன்னா முருகன் பக்கத்தில் சிவன் இருக்கார். சிவனுக்கு நான் பன்னியெல்லாம் சமைப்பேன், பன்னியெல்லாம் சாப்பிடுவார் சிவன். சிவனுக்கு பல வடிவங்கள், சுடலை மாடன், அது நிறைய வடிவங்கள் இருக்குது. அதில் மாசானம்னு ஒன்று எங்கள் ஊரில் இருக்குது. நாங்கள் எங்கள் ஊர் மாசான சாமிக்கு வந்து நாங்கள் பண்ணியை தான் நேர்த்தி கடனாக கொடுப்போம். அதை வந்து அது வெளியெல்லாம் கொடுத்து நாங்கள் அது பிறகு அந்த இறைச்சி எல்லாத்துக்கும் பிரசாதமாக நாங்கள் பரிமாறுவோம். வாங்கி சாப்பிட்ருக்கேன், நானும் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி நான் வந்து பண்ணி வந்தால் நாங்கள் வந்து சிவனுக்கு வந்து பண்ணி வந்து பன்றி கொடுக்கலாம். நான் நேர்த்தி கடன்னு சொல்லி கொண்டு போனேன், மலையில் ஏறி கொண்டு போனால் இவங்க ஒத்துக்குவாங்களா? இல்லை அந்த இதனுடைய இறைச்சி வச்சு நான் அந்த அதில் போய் அந்த சமாதி நிதனை சொல்கிறீங்க, அங்கே வச்சு நான் சாப்பிட்டா இவங்க சரின்னு சொல்லி விடுவாங்களா? நான் வந்து அந்த தேவையில்லாத வேலையை செய்கிறேன்னு இந்த திமுகவில் ஒட்டுமொத்த பேரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பேரும் அதை தானே பேசியிருப்பாங்க. இன்றைக்கி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஒருத்தரும்? அப்படின்னா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த கட்சியும் வராது, வரக்கூடிய ஒரே கட்சி பாஜகங்கிறத ஒத்துக்கிறாங்க. அதனால் இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்துக்களுக்கு பிரச்சனைனா வரமாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்துக்களை இழிவுபடுத்தணும்னா வருஷம் கட்டி வருவாங்க. இந்துக்களை கேவலப்படுத்தணும், இந்து கோயிலை இடிக்கணும், இந்து கோயிலை வரி போடணும், இந்து கோயிலில் வந்து கட்டணம் வசூல் பண்ணணும், இது எல்லாம் செய்யணும் வருவாங்க. ஆனால் வந்து இந்துக்களுக்கு பிரச்சனைனா மட்டும் நாங்கள் வரமாட்டோம். நம்ம சின்ன வயசில் ஒரு பாடம் ஒன்று வரும், அதாவது வயலில் வந்து விதை விதைக்கணும், அதில் வரமாட்டேன். அப்புறம் என்ன இது களை பறிக்கணும், வரமாட்டேன். உரம் போடணும், வரமாட்டேன். நாற்று நடணும், வரமாட்டேன். எதுக்குமே வரமாட்டேன். அறுவடை பண்ணணும், வரமாட்டேன். சூடடிக்கணும், வரமாட்டேன். கொத்து பங்கு வைக்கணும்னு சொல்லும்போது ஓடி வந்து நிற்பாங்க. அந்த கதை இருக்குது. சேவல் கதை தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது. அதே கதை தான். ஓட்டுக்காக மட்டுமே இந்துக்களை பயன்படுத்த முடியும். நாங்கள் ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தா இந்துக்காரன் ஓட்டு போட்டுருவான்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க, மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. 2026 சத்தியமாக இது நடக்கவே. விஜய் எங்கே போனார்? எல்லோருக்குமான கட்சி நடத்தக்கூடிய ஆள் விஜய் எங்கே போனார்? புதுசாக வந்தவர் தானே, அறிவு வேண்டாம். ஒரு இந்துக்களுக்கான ஒரு கோவில் பிரச்சனை நடக்கு, இவருக்கு கட்சிக்காரன் அங்கே போய் வந்து சிக்கந்தர் மலைன்னு போராட்டம் நடத்துகிறாங்க. கேவலமாக இல்லையா இது? அப்போ இந்துக்கள் வந்து இந்துக்களை டார்கெட் பண்ணுறாங்க, இந்துக்களை வந்து சிதைக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. எல்லா கும்பலும் ஒன்று சேர்ந்து இருக்கு. ஆனால் இந்துக்களும் புரிய தானே செய்வாங்க. இல்லை, விஜய் அவர்கள் பெரியாருடைய இதை எடுத்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பெரியாருடைய அந்த கடவுள் மறுப்புன்ற கொள்கையை மட்டும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வந்து சரி, எனக்கு வேறு வழி இல்லை, கேட்குறேன், ஏற்றுக்கிடுங்க. தப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கிடுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் பெண்ணாக இருக்கனால எனக்கு தயக்கமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், அதனால் தைரியமாக சொல்லலாம். சீமான் இதில் பிரச்சனையில் கிளப்பினார். உனக்கு வந்து காமவெறி வந்துன்னா அவங்க அம்மா கூட படு, மகளை கூட படுக்கணும்னு ஈவேரா சொல்லியிருக்காருன்னு சொன்னார். அதான் விவாதமாச்சு. இதை வந்து இவர் ஏற்றுக்கிட்டாரா? விஜய் ஏற்றுக்கிடுவாரா? சொல்லுங்கள். அது விஜய் கிட்ட தான். ஏன்னா விஜய் வந்து அது மட்டும் தானே கடவுள் மறுப்பை தவிர பத்ததெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டார். ஈவேரா வந்து நீங்கள் அம்மா கூட போகலாம், அப்படி போகலாம், கர்ப்பப்பையை வெட்டலான்னு சொல்லியிருக்காரு, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய விஷயம் கதைகளெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. ஈவேரா நேரடியாகவே சொல்லியிருக்காரு. அதை வந்து இவர் ஏற்றுக்கிட்டாரா? தங்கத்தட்டில் வச்ச மலம் தான் திருக்குறள்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து ஜோசப் விஜய் ஏற்றுக்கிட்டாரா? இல்லைன்னா நம்ம என்னெல்லாம் திருக்குறள்லேருந்து ஆரம்பித்து என்னென்ன காப்பியங்கள்லாம் இருக்க எல்லாத்தையும் இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அதெல்லாம் இவர் ஏற்றுக்காரா? இதுக்கு அதில் உடன்பாடாப்போம். அதெல்லாம் பின்பற்ற போகிறாங்களாம்மா இவங்க? நான் என்ன கேட்குறேன்னா, திருப்பரங்குன்றம் ஒரு மக்களுடைய பிரச்சனை. இதுக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒருத்தர் வந்து அதுக்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? அப்போ குரல் கொடுக்கலைன்னா அந்த மக்கள்கிட்ட எப்படி எந்த முயற்சியும் வச்சு ஓட்டு கேட்க போவீங்க? நான் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது வரக்கூடிய தேர்தலில் திமுக இந்துக்கள்லாம் சேர்ந்து கொள்ளி வைப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா 2 விஷயம் நான் அதில் சொல்லணும். ஒன்று வந்து இவங்க வட இந்தியாவில் உள்ளதை இங்கே கொண்டு வரணும்னு சொன்னாங்களா, அது உண்மையிலே அதுதான் உண்மைன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணம் மகாராஷ்டிராவில் சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிந்தது.
சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நடந்து முடிஞ்சது. அங்கே வந்து இந்து ஒற்றுமை ஏற்பட்டது, வேற அங்கே எதுவுமே கிடையாது. இந்துக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. காங்கிரஸ் அந்த களவாணி கூட்டணி மொத்தமாக வாஸ் அவுட் ஆகி போச்சு. மீள முடியாத அளவுக்கு தோல்வி, வரலாறு காணாத தோல்வி. அதில் உடனே வந்து எதையுமே சொல்ல முடியல, ஓட்டு பதிவு மிஷினை சொல்ல முடியல, எதையும் சொல்ல முடியல, எதுவும் இல்லை, எல்லாம் நியாயமான ஓட்டு தான். ஆனால் இந்துக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ மௌல்விகளும் ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து அதாவது அவங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு இதை பண்ணணும், நாங்களுக்கு வந்து போலீஸில் முக்கியத்துவமான பதவிகள்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதுக்கு பிறகு வந்து வக்ஃபு வாரியத்துக்கு இன்னொரு 5000 கோடியை ஒதுக்கணும், அதில் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கணும், முஸ்லீம்களில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும், இப்படிலாம் நிறைய இதை பண்ணிகிட்டே போனாங்க. அந்த பக்கம் சும்மா இருந்த இந்துக்களை உசுப்பேற்றினாங்க. இந்துக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. பாட்டு விட்டால் இது சரிப்படாது, இது என்னமோ முழிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு பெற்றது இந்துக்கள். ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு போட்டதுக்கு இன்னொரு காரணம் வந்து RSS முழு நேரமாக இறங்கி வேலை பார்த்தாங்க, ஒருங்கிணைஞ்சு எல்லாம் பண்ணினாங்க. இந்துக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையை, ஒன்று சேர்ந்தாங்க. இந்துக்கள் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்குங்கிறத ஓட்டுப்பதிவு மூலமாக நிரூபிச்சுட்டாங்க. மகாராஷ்டிராவில் மரண அடி வாங்கியது காங்கிரஸும் கூட்டணியும். தமிழகத்தில் 2026 இதுதான் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதுக்கு இன்னொரு காரணம், ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, ஏன் இப்போ இந்துக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கிறதுக்கு நேற்றுக்கு நடந்த கூட்டமே சாட்சி, திருப்பரங்குன்றம் போராட்டமே சாட்சி. இந்துக்களெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சென்னிமலையில் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அதை வந்து ஏசு மலையாக போகிறேன், கல்வாரி மலையாக போகிறேன்னு ஒருத்தர் கிளம்புனார். அங்கே வந்து கொஞ்சம் பேர் கும்பல் அது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க. இதே மாதிரி தான் ஒரு இது பண்ணாங்க. அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு 25,000 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. இங்கே இன்னைக்கு அனுமதி மட்டும் கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி கிடச்சிருந்தா அது 5 லட்சம் பேரா 10 லட்சம் பேர் கூடியிருப்பாங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு மக்கள் மனசில் வந்து பெரிய தென் மாவட்டங்களில் பெரிய கொந்தளிப்பு ஆகிப்போச்சு. தமிழ்நாடு முழுக்கவே வந்துட்டு டெல்லி வரைக்கும் எதிரொலித்த ஒரு பிரச்சனை தான் வந்து போச்சு. இப்போ இந்துக்கள் இங்கே உணர்வு பெற்றுட்டாங்க. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இதுக்கு முன்னாடி உள்ள எந்த சட்டசபை தேர்தலையும் இந்துக்களுக்கான ஒரு நபர், ஒரு இந்துக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்ற ஒரு நபரை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம முன்னிறுத்தலை. 2021 பாஜக சார்பில் யாரை முன்னிறுத்தணும்? யாரும் கிடையாது. கூட்டணி சார்பில் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் அவரை பார்த்துட்டாங்க. இவர் என்னத்தை கிழிப்பாருங்கிறத மக்கள் புரிஞ்சு வச்சுருந்தாங்க. இவருக்கு போட்டு ஒன்றும் பிரோஜனம் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருடைய மனநிலை இருந்துச்சு. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் 4 வருஷம் கையில் ஆட்சியை கொடுத்தீங்க. நீங்கள் யாரை கைது பண்ணீங்க? எந்த தேச துரோகியை கைது பண்ணீங்க? நீங்கள் இருந்ததும் சரி தான், இல்லாமல் போகிறதும் ஒன்று தாங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அந்த பக்கம் யாருன்னா ஸ்டாலின் ஆட்சியை பார்க்கல மக்கள். ஸ்டாலின் கருணாநிதி எப்படி தான் இந்து விரோதியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேச துரோக செயலை ஈடுபட்டிருந்தாலும் இந்த மனிதர் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஏன்னா புதுசாக வர்றார், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவருக்கு பரவாயில்லாமல் பண்ணுவார் கண்டிப்பாக. எடப்பாடியை தான் பார்த்துட்டோம்ல, இந்த ஆள் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போன்னு சொல்லி ஒரு நப்ப ஆசையில் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்துக்களுக்காக நம்மகிட்ட யாருமே இல்லை, ஆளே இல்லை, அவன் நம்பிக்கையும் பெற்ற ஆளே இல்லை. அதனால் வந்தது தான் திமுக. அதுவும் ஒரு 2.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க. இதுதான் ஒரிஜினலாக நடந்தது. 2.25 லட்சம் பேர் ஓட்டை மாற்றி போட்டிருந்தாலே கதை வேற மாதிரியா இருக்கும். சரி பரவாயில்ல, வந்துட்டாங்க. இப்போ களம் எப்படி இருக்குது? 2026 களம். அண்ணாமலை IPSங்கிற ஒரு மாவீரனை இந்துக்களுக்காக உருவாக்கி கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இந்துக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒரு மனிதர். இந்துக்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் இப்போ இதில் குரல் கொடுத்தாலும் அண்ணாமலை தான் முக்கியமான ஆள். நீங்கள் இந்த இடெல்லாம் போட அதை உடஞ்சி அதை மீறி என்னமோ மக்கள் எழுச்சி பெறுவாங்க வருவாங்கன்னுலாம் சொன்னார். கோர்ட்டே வந்து உத்தரவு போட்டாங்க. போடலனாலும் நேற்றுக்கு கண்டிப்பாக அங்கே இதுதான் நடந்திருக்கும். நீங்கள் அங்கே போய் RSS வந்து அணிவகுப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல கருணாநிதி காலத்தில் நடந்திருக்கு, எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கு, ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு RSS அணிவகுப்பில் ஒரு சின்ன சலசலப்பு நடந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. RSSல போலீஸ்காரங்களுக்கு வேலையே இருக்காது. அவங்க தொடங்குவாங்க, அவங்க முடிப்பாங்க, பேரணி நடத்துவாங்க, பொதுக்கூட்டத்தை போடுவாங்க, முடிப்பாங்க, சரியான நேரத்தில் தொடங்குவாங்க, சரியான நேரத்தில் முடிப்பாங்க. அதில் சின்ன சின்ன குப்பைகள் கிடந்தால் கூட அதை அவ்வளோத்தையும் சேகரித்து எங்கே கொண்டு போய் குப்பையை சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்த்துட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் RSSனுடைய நிலை. இது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இப்படி தான் இருக்கும். பாஜக கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதை அந்த அளவுக்கு பண்ணாட்டாலும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து அதே மாதிரியே பண்ணுவாங்க. கரெக்டான நேரத்தில் ஆரம்பிக்கணும், கரெக்டான நேரத்தில் கூட அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, சரியான நேரத்தில் முடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் அந்த RSSடைய அந்த பர்ஃபெக்ஷன் இதில் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துடுவாங்க. இந்து முன்னணி அதேமாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து RSS இதனுடைய வளர்ப்பு. அப்படி இப்படிப்பட்ட அந்த RSSனுடைய அணிவகுப்புக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்ன வேலை பார்த்தாங்க? தடை போட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, தடை. அப்புறம் அதுக்கு பிறகு இவங்க அப்பீலுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு RSS அணிவகுத்து ஒரு சின்ன ஊர்வலம் நடத்துறதுக்கும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அனுமதி வாங்கிட்டு வந்து நடத்தினாங்க. அதானே உண்மை. அதுக்கு என்ன சொன்னாங்க காரணம்? இரு பிரிவினர்களுக்கு இடையே மோதல் வந்துடும். அல்வுமா பாசாவனுடைய அந்த ஒரு பயங்கரவாதியினுடைய ஊர்வலத்தில் எந்த பூசலும் வராது.
அவனை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, நினச்சாங்க. இதுதான் நேற்றைக்கு சொன்ன காரணம் இதுதான். அயோத்தியில் நடந்த மாதிரி இங்கே நடந்துடும், அயோத்தியில் நடந்தவங்க இங்கே நடக்கணும்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இவங்களாட்டு தூண்டி விட்டு அதை மாதிரி பண்ணுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதானே உண்மை. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதையை இவங்க செய்கிறாங்க. நான் சொல்கிறேங்க, அங்கே கரசேவை பண்ணணும். அந்த மேலே இருக்கக்கூடியதை இடிச்சு தூர போட்டுடலாம். என்கிட்ட கேட்டால் அது கோவில் தான். என்கிட்ட கேட்டால் தர்கானி பேரில் வச்சுருக்காங்க, கட்டட அடிப்படையில் அது கோவில் தான். அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் அது இடிக்கப்படும். நிச்சயமாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு கரசேவா நடந்தே ஆகும். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.